Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி COUNTIFS ஃபங்க்ஷன், SUMIFS ஃபங்க்ஷன், AVERAGEIFS ஃபங்க்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், ரேண்டம் டேபிள். அதில் பார்த்தீங்கன்னா மந்த்து, கேட்டகரி, ஸ்டேட்டு, சேல் வேல்யூ இந்த காலம்லாம் கொடுத்துருக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம பாருங்க 3 கண்டிஷன் இங்கே செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். இந்த 3 கண்டிஷன் மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள டேட்டா மட்டும் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். சரியா? இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நீங்கள் உங்கள் டேபிளுக்கு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் கூட்டிக்கிடலாம், குறைச்சிக்கிடலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நான் இங்கே யூஸ் பண்ணி காட்டுறேன். அந்த ஃபார்முலாலாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். COUNTIFS ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு COUNTIFS கொடுத்து அந்த ஃபார்முலா கொடுத்து ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1ங்கிறது நாங்கள் வந்து மந்த்து கொடுத்துருக்குறேன். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு அந்த மந்தில் ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணி Ctrl+Shift டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். எவ்வளோ டேட்டா இருக்கோ அந்த லாஸ்ட் வர ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சரியா? இதுதான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. கமா கொடுத்து இப்போ பாருங்கள், க்ரைட்டீரியா 1 வந்து அந்த ரேஞ்சில் வந்து நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் வந்து இப்போ பாருங்கள், நான் இப்போ க்ரைட்டீரியா 1 வந்து மந்த்து மட்டும் கொடுக்குறேன். சரியா? ஜான்னு இருக்குல்ல, அந்த செல்லை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் இது என்ன செய்யுண்டா, ஜான் எத்தனை இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கமா கொடுத்து இப்போ பாருங்கள், க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து அடுத்து நம்ம கேட்டகரி கொடுத்துருக்கோம். அதனால் அந்த கேட்டகரியுடைய அந்த நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க மெயின் டேட்டாவில் அந்த கேட்டகரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். சரியா? ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா க்ரைட்டீரியா 2 வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். கண்டிஷன் பார்த்தீங்களா, கேட்டகரி கீழே குக்கிங் ஆயில்ண்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். அது செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு மந்த்து செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு காலத்தில் ஜானு, செகண்ட் காலத்தில் வந்து கேட்டகரி காலத்தில் வந்து குக்கிங் ஆயில், இது 2 மேட்ச் ஆகிறத மட்டும் கவுண்ட் பண்ணோம். இப்போ நமக்கு இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்கோம், ஸ்டேட்டும் இருக்குது. சரியா? அதனால் கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3 வந்து ஸ்டேட்டு. ஃபஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணி Ctrl+Shift டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்து இப்போ ஸ்டேட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க, நம்ம கண்டிஷனில் வந்து தமிழ்நாடுன்னு இருக்குது. சரியா? க்ரைட்டீரியா 3 வந்து அந்த ஸ்டேட்டு. அப்போ அந்த செல்லை செலக்ட் பண்ணணும். அதில் அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுங்க. இப்போ இந்த 3 கண்டிஷனுமே எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதுதான் COUNTIFS ஃபங்க்ஷனுடைய யூஸு. சரியா? அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரிகிறதுக்காக, ஈஸியாக தெரிகிறதுக்காக. சரியா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம 3 அவுட்புட் நமக்கு வந்திருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 3 கண்டிஷன் கொடுத்துருக்கு. ஜான், குக்கிங் ஆயில், தமிழ்நாடு, இந்த 3மே அங்கே ஃபஸ்ட்டில் மேட்ச் ஆகிருக்கு. அது ஒன்று. செகண்டில் பாருங்கள், இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒரு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது நம்பர் 2. அடுத்து இங்கேயும் மேட்ச் ஆகிருக்கு நம்பர் 3. அது கீழே வேறு எங்கேயுமே அந்த 3 கண்டிஷனு மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மொத்தம் இந்த ஃபுல் டேட்டாவில் வந்து நமக்கு 3 ஐட்டம் தான் இந்த 3 கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுது. அதனால் நமக்கு நம்பர் 3 அவுட்புட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ SUMIFS ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு SUMIFS அந்த ஃபார்முலாவை போட்டு ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுத்து சம் ரேஞ்ச் வந்து இந்த சேல் வேல்யூ தான் நம்ம சம் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு டேட்டாவில் கிளிக் செஞ்சு Ctrl+Shift டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சம் ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சா? கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்து இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்சு 1 அது கொடுக்கணும். சரியா? க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 வந்து மந்த் வந்து ஃபுல்லாக கொடுக்கணும். சாரி, பை மிஸ்டேக் நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இது கொடுக்காதீங்க, டெலீட் பண்ணிக்கிறேன். நம்ம க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 வந்து மந்த்து தான் செலக்ட் பண்ணணும். சரியா? மந்த் வந்து ஃபுல் ரேஞ்சு அது வந்து இங்கே இருக்குது, நம்ம மெயின் டேட்டாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணி Ctrl+Shift டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இதுதான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1. கம்மா கொடுத்து இந்த மந்த்து காலத்தில் நமக்கு ஜான் மட்டும் வேணும். அதுதான் க்ரைட்டீரியா 1. சரியா? அதனால் இந்த மந்த் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் கண்டிஷனு ஜான்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 அது வந்து கேட்டகரிக்கு பாருங்கள், நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இப்போ மெயின் டேட்டாவில் ஃபுல் அந்த கேட்டகரி காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேங்க. கம்மா கொடுத்து நம்ம கண்டிஷனுங்க செப்பரேட்டாக வச்சுருக்கோம்ல, இந்த செல்லை கேட்டகரி செல்லை கிளிக் பண்ணிக்கிறேங்க. குக்கிங் ஆயில்னு இருக்குது. சரியா? இப்போ கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3 வந்து இப்போ ஸ்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணி Ctrl+Shift டவுன் ஏரோ கிளிக் பண்ணிட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும்.
கம்மா கொடுங்க. கம்மா கொடுத்து இந்த ஸ்டேட்டு நாங்களும் வச்சுருக்கிறேன்ல நம்ம 3வது கண்டிஷனு அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த 3 கண்டிஷன் எங்கே மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் சம் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 650 அவுட்புட் வந்திருக்குது. இப்போ பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது தான் மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு உள்ளது 260 ப்ளஸ் 180. இந்த 3 கண்டிஷன் மேட்ச் ஆகுது. வேறு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. அடுத்தது 210. இந்த 3ஐயும் நம்ம சம் பண்ணால் நமக்கு அவுட்புட் வந்து 650 கிடைக்கும். வேறு எதுக்கும் மேட்ச் ஆகலை, அதனால் வேறு எதுக்கும் அது சம் பண்ணலை. எது மேட்ச் ஆகுதோ நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது சம் பண்ணி கொடுக்கும். எந்த மாதிரி கண்டிஷன் உங்களுக்கு எத்தனை கண்டிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃப்ஸ் ஓப்பன் பேரந்தீசிஸ் கொடுங்க. அடுத்து ஆவரேஜ் ரேஞ்ச், இது வந்து சேம் வந்து SUMIFS மாதிரியே தான் இருக்கும். சரியா? இப்போ ஆவரேஜ் ரேஞ்சு கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த சேல் வேல்யூவில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணி Ctrl+Shift+Down ஆரோ கிளிக் பண்ணால் ஃபுல் ரேஞ்சு செலக்ட் ஆகிடும். இதுதான் ஆவரேஜ் ரேஞ்சு. கம்மா கொடுக்குறேன். கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்சு 1, அது வந்து மந்த் இருக்குது. இந்த மந்த்து ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணி Ctrl+Shift+Down ஆரோ கொடுங்க, ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ க்ரைட்டீரியா ரேஞ்சு 1 செலக்ட் பண்ணியாச்சு. கம்மா க்ரைட்டீரியா 1, அது இந்த நம்ம கண்டிஷன் மந்த்து வந்து ஜான். ஃபஸ்ட்டில் வெறும் ஜான் மட்டும் செலக்ட் பண்ணணுன்ட்டு. செகண்ட் வந்து கம்மா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 வந்து கேட்டகரி. இப்போ அதை ஃபஸ்ட் செல்லில் கிளிக் பண்ணி அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேங்க. Ctrl+Shift+Down ஆரோ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். கம்மா கொடுத்து இந்த கேட்டகரி நான் கொடுத்துருக்கல அந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், க்ரைட்டீரியா 2. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா ரேஞ்ச் 3, அது ஸ்டேட்டு. இப்போ அது ஃபுல்லாக அந்த ஸ்டேட் காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு கம்மா கொடுத்தோன்னா நமக்கு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு நம்ம வச்சுருக்கிறோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே கண்டிஷனை. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பேரந்தீசிஸ் கொடுங்க. ஸோ இந்த 3 கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி எத்தனை டேட்டா இருக்கோ அதை மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 கண்டிஷனு இந்த டேட்டாவில் எங்கெங்கே மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நமக்கு அதில் உள்ளது மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சி கொடுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 260 ப்ளஸ் 180 அப்புறம் 210, இந்த 3க்கும் ஆவரேஜ் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஆவரேஜ் இஃப்ஸ் ஃபங்க்ஷனு. சரியா? இந்த இருக்க அவுட்புட்டு இது டெசிமல் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு எதில் குறைக்கலாம்டா குறைச்சிக்கலாம், கூட்டுறா கூட்டிக்கலாம். ஹோம் டேப்க்கு கீழே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த டெசிமலை. நான் வந்து இப்போ டெசிமல் 2 தான் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.